ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது உன் வாழ்க்கையில் பணக்கஷ்டம் பெருங்கஷ்டமாக இருக்கிறதாலையும் அது உன்னை பெருசாக வாட்டி வதைக்கிறதாலையும் தான் அதை ஒன்றுமில்லாமல் போகச் செய்யும் விதமாகவே இந்த வராகி அம்மா உனக்கான புதையலை கையோடு கொண்டு வந்து அதை தொடச் சொன்னேன் என் செல்லமே. நேற்று நீ என்ன வருத்தப்பட்டன்னு எனக்கு நல்லா தெரியும். காசு பணம் தான் கொடுத்து உதவ மாட்டேங்கிற, நோய் நொடியை மட்டும் அள்ளி அள்ளி கொடுக்குறியே, நான் இத்தனை பிரச்சனைகளையும் எப்படி சமாளிப்பேன்? உடம்புல இருக்க கோளாறையும் போய் மருத்துவமனையில் பார்க்க முடியலை, வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளையும் சரி செய்கிறதுக்கு காசு பணம் இல்லையேன்னு நீ வருத்தப்பட்டதை கேட்ட பிறகும் இந்த வராகி அம்மா வாயை மூடிக்கொண்டு சும்மாவா இருப்பேன்? இதோ உனக்கானதை கொடுக்க ஓடோடி வந்துட்டேன். நீ ஆசைப்பட்டதை விட எல்லாத்தையும் மிக சிறப்பாக அழகா உயர்வாகவே உன் கைகளில் கொடுத்துடுறேன் என் செல்லமே. நீ கதறி அழுகக்கூடிய அளவுக்கு 1000 பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் இருந்தாலும் எதையும் வெளிக்காட்டிக்காம சிரிச்சுக்கிட்டே எல்லார்கிட்டையும் நல்லா இருக்கும்னு சொல்லக்கூடிய அந்த ஒற்றை வார்த்தைகள் என் மனசை உருக வச்சிருச்சு. என் அன்பு பிள்ளையானனா உனக்காக எத்தனையோ கவலைகளை கொடுத்தாலும், உனக்காக எத்தனையோ விஷயங்களை சோதனைகளாக வச்சாலும் அதை யார்கிட்டையும் சொல்லாமல் என்னிடம் மட்டும்தானே வந்து புலம்புகிறாய். அப்படிப்பட்ட உன் வாழ்க்கையில் நீ எல்லாத்தையும் சுலபமாக கடந்து வருவதற்காக தான் இந்த புதையலை தொடச் சொன்னேன். யார் உன்னை காலவாரி விட்டாலும் கூட இந்த வராகியம்மா உன்னை கை கொடுத்து காப்பாற்றுவேன். அப்புறமா நீ கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தீன்னா வாழ்க்கையில் இவ்வளவு நாள் எதையெல்லாம் கடந்து வந்திருக்கன்றது உனக்கு தெளிவாக புரிய வரும். எத்தனையோ கஷ்டங்களை பார்த்த உனக்கு இந்த சூழ்நிலை ஒன்றும் பெருசு கிடையாது என் தங்கமே. இதையும் நீ சுலபமாக கடந்து வரும்படி இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்க போகிறேன். உன் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நீ அதிகமாக பேச்சு வச்சுக்காத. ஏன்னா நமக்கு பிடிச்சவங்களாச்சே நீ நெருங்கி நெருங்கி போகும்போதும் அதிகமாக பேசும்போதும் பழகும் போதும் கடைசியில் என்னைக்காவது ஒரு நாள் பிரிவோ பிரச்சனையோ வந்து அவங்க விலகி போயிட்டாங்கன்னா அப்புறம் அந்த பிரிவையும் அந்த கஷ்டத்தையும் உன் மனசு தாங்கிக்காதுன்னு எனக்கு தெரியும். அந்த மனவேதனையை யாருக்கும் புரிய வைக்கவும் முடியாது, அது யாருக்கும் புரியவும் புரியாது. அதனால தான் யார் மேலேயும் ரொம்ப அன்பு வச்சு பாசம் வச்சு என் செல்ல பிள்ளையான நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்கிறேன். நீ போகும் பாதையில் ஏதாவது பிரச்சனை வருது, தடையோ தடங்களோ என்னவோ வருது, அதுக்காக நீ அதை தகர்த்து அடித்து நொறுக்கிட்டு தான் போகணுன்ற அவசியம் இல்லை. எறும்பின் பாதையில் தடையை வைக்கும்போது அது எப்படி தவிர்த்து விட்டு வளைந்து போகுமோ, நீயும் அப்படி பிரச்சனைகளை தாண்டி வளைந்து நெளிந்து அதை சமாளிக்க முடியும். வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும்னு ஆசை தான், ஆனால் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பது போல எல்லாம் கிடைச்சிடாது. சில விஷயங்கள் சில பேருக்கு கிடைக்காமல் இருப்பதும் கூட நல்லதுக்கு தான்றதை நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக காலமாக நான் இருந்து உனக்கான நல்ல காலத்தை வரவழைத்து நல்ல விஷயங்களையும் கூட உனக்கு நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உனக்கு உண்மையாக இருக்கிறவங்க கிட்ட மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். ஏன்னா போலியானவர்களும் பொய்யானவர்களும் நிறைஞ்சிருக்கிற இந்த உலகத்தில் நீ எல்லாருக்கும் உண்மையாக இருந்தீனா உன்னை ஏமாளியாக்கி முட்டாள்னு உன் பின்னால் பேசுவாங்க. அதனால தான் எதுவும் ஒரு அளவோடு இருக்கட்டும்னு சொன்னேன். எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் மனம் உடைஞ்சு போகாத. இந்த வராகி அம்மாவை நினச்சி மன தைரியத்தோட வராகி அம்மா சரி பண்ணி கொடுங்கன்னு எனக்கு அன்பு கட்டளை இட்டினா அந்த உத்தரவை நான் ஏற்றுக்கொண்டு உனக்காக எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுத்துருவேன். என்னை நம்பி வாழக்கூடிய உனக்கு சில கடமைகள் இருக்கு. எல்லா கடமைகளிலும் வெற்றி பெறுவதற்கு என் துணை உனக்கு உதவியாக இருக்கும் என் செல்லமே. தேவைப்படும் போதெல்லாம் நீ ஏதாவது உதவி செய்யும் போதெல்லாம் உன்னை பெருசாக மனித ரூபத்தில் வந்த தெய்வம்னு சொல்லி தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய நன்றி கெட்ட மனிதர்கள் தேவையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உன் உதவியை எல்லாம் பெற்றுக்கொண்டு நல்லா எல்லாமே சரியானதுக்கப்புறம் என்னைக்காவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் நீலா மனித ஜென்மமானு கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய நீ ஒருபோதும் எதை நினச்சும் கவலைப்படாத. உழைத்து பெற வேண்டியது வருமானம்தான், தானாக வர வேண்டியது சுயமரியாதை.
உனக்கு சுயமரியாதை எப்போதும் இருக்கும்படியும் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழும்படியும் உன் செயல்களை நீ வச்சுக்கோ. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு வருமானம் குறைவா இருந்தாலும் சரி, மரியாதை பெருசா இருக்காது. வருமானமும் மரியாதையும் இல்லாத மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு பொருட்டாவே மதிக்கப்பட மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. வெறும் நல்ல மனசையும் நல்ல குணத்தையும் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல வாழ்ந்துட முடியாது. எந்தெந்த சூழ்நிலை எப்படி இருக்கோ அது கேட்டாற் போல வாழ கத்துக்கோ. உன் கண்ணீரின் வலியையும் வேதனைகளையும் போக்கி உனக்கான நல்லதை செய்து தருவதற்காகவே இந்த வராகி அம்மா ஓடி வந்தேன். உன் மனசுல எவ்வளவு வலிச்சாலும் வேதனை இருந்தாலும் உனக்குள்ளேயே நீ ஆறுதல் தேடணுமே தவிர அடுத்தவங்களை தேடி போகாதே என் தங்கமே. அகில உலகம் முழுவதையும் ஆள்வதற்கு நீ ஆசைப்படாத என் செல்ல பிள்ளை. உன்னை பொறுத்த வரைக்கும் உன் வாழ்க்கை நல்லா இருந்தா போதும், உன் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு எளிமையான அன்பான அழகான வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுற. யார் காலடியிலும் போய் விழுந்து கிடக்க விருப்பம் இல்லாத, சுயநலவாதியாக இல்லாமல் பொதுநலவாதியாக அதே நேரத்தில் தன்மானத்தோடு வாழணும்னு நினைக்கிற உன்னை இந்த வராகி அம்மா ஒருபோதும் தோக்க விட மாட்டேன். நீ எப்போதும் நீயாகவே இருந்து உன் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு நல்ல வழிகளை நான் காட்டுறேன். வாழ்க்கைனா கவலைகள் வந்துக்கிட்டும் போய்கிட்டும் தான் இருக்கும். கவலைகளை நிரந்தரமாக்கி கவலைப்பட்டே நீ நோயாளி ஆகிறாத. கவலைகள் பிரச்சனைகள்னு எது வந்தாலும் அதை கடந்து வர தயாராகு. இந்த வராகி அம்மா அனைத்தையும் கையாள்வதற்கான விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுக்குறேன். காசு பணம் எது வந்தாலும் போனாலும் நீ உன் குணத்தை மாற்றிக்க கூடாது. பதவி பொருள்னு வந்தாலும் நீ அதிகாரத்தை காட்டக்கூடாது என் செல்லமே. ஆடம்பரம் வந்துருச்சு, நம்ம வீட்டில் ஏகப்பட்ட பொருளை வாங்கிட்டோன்னு ஆணவத்தில் அலையக்கூடாது. ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எப்போதும் எளிமையா பணிவா பொறுமையா இருக்க கற்றுக்கோ. அதுதான் நிரந்தரமான விஷயங்கள். ஒருவருக்கு நீ தேவையில்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். உன்னுடைய மதிப்பு அவங்களுக்கு புரியலைன்னு தான் நான் சொல்லுவேன். உன்னை மதிக்காத மனிதர்கள் எல்லாரும் உன்கிட்ட எந்த காரியமும் ஆக போகிறதில்ல. நீ எதுவும் செய்ய மாட்ட, உன்னிடம் எந்த தேவையும் இல்லைன்னு நினச்சிக்கிட்டு உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காதவங்களா இருக்கலாம். எந்த உறவாக இருந்தாலும் அளவோடு பழகு. அமிர்தமாகவே இருந்தாலும் அளவுக்கு மீறினா அது நஞ்சாகத்தானே இருக்கும். நன்றி மறந்து உன்னை அவமரியாதை செஞ்சுட்டு விலகி போகிற மனிதர்களிடம் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லாட்டி மறுபடியும் ஏதாவது காரியம் ஆகும்போது மட்டும் உன்னை தேடி வந்து காலில் விழுந்து அவங்க காரியம் முடிஞ்சவனே மறுபடியும் உன்னை தூக்கி எறிய தயாராகவே இருப்பார்கள். உன்னை பொறுத்த வரைக்கும் இந்த அம்மாவை தவிர வேறு யாருக்கும் நீ அடிபணிஞ்சு போகணுன்ற அவசியமே இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் உன் மதிப்பை நீ இழந்துவிடக்கூடாது என் செல்லமே. இந்த உலகத்து மனிதர்களை நீ எப்படி கையாளணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். கத்தி ஒரு பக்கம் மட்டும் கூர்மையாக இருந்தால் இன்னொரு பக்கம் பிடிச்சா அதை பயன்படுத்தி வெட்டிட முடியும். கத்தியின் 2 பக்கமும் கூர்மையாக இருந்தால் அதை ரொம்ப கவனமாக கையாளணும் அல்லவா? எந்த பக்கம் பிடிச்சாலும் வெட்டிடக்கூடிய அளவுக்கு பலம் வாய்ந்த பதமான அந்த 2 பக்கமும் வெட்டக்கூடிய கத்தியை எப்படி பயன்படுத்துவாயோ அதே போலதான் இந்த உலகத்து மனிதர்களிடமும் நீ பழகணும். யார் எந்த நேரத்தில் எப்படி நடந்துக்குவாங்கன்றதே உன்னால் சொல்ல முடியாது. சில பேர் வேணும்னு வெட்டுவாங்க, சில பேர் தெரியாமலேயே உன் மனசை வெட்டி காயப்படுத்துவாங்க. எந்த பக்கம் எப்போது வேணுமானாலும் மாறக்கூடிய பச்சோந்தி மனிதர்களிடம் நீ கவனமாக இருந்துதான் ஆகணும் என் செல்லமே. நீ எல்லார்ட்டையும் போய் கூட எல்லா விஷயத்துக்கும் அறிவுரை கேளு. ஆனால் கடைசியில் முடிவை நீ மட்டும்தான் எடுக்கணும். அப்போதுதான் அந்த முடிவால் வரக்கூடிய விளைவுகளையும் உன்னால் சமாளிக்க சுலபமாக இருக்கும். அடுத்தவங்கள்ட்ட கேட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை முடிவெடுத்தினா அது நாளைக்கு சரியாக வரலைன்னா அதை சமாளிக்க கூட உனக்கு புரியாமல் போயிடும். எப்போதும் உன் வாழ்க்கைக்கான முடிவுகளை நீயே எடுக்க பழகு. உனக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய உறவுகள் எல்லாம் சில தவறான புரிதல்களால் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு உன்னை பிரிஞ்சு போயிடுறாங்க. உன் மனசை காயப்படுத்தும் விதமாக உன்கிட்ட சண்டை போட்டுட்டு போகிறாங்கன்னா அதுக்காக வருந்தாதே என் செல்லமே. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் சில பேர் வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்துவாங்க,
சில பேர் மௌனமா இருந்து பேசாமலேயே உன்னை கொல்லுவாங்க. சில பேர் அவர்களுடைய செயலால உன்னை ஒதுக்கி வச்சும் நிராகரித்தும் உன்னை கஷ்டப்படுத்துவார்கள். யார் என்ன செய்தாலும் அதுக்காக நீ துளி கூட வருத்தப்பட வேணாம். எப்பவுமே தைரியமா இரு. யார் என்ன நினைச்சாலும் சொன்னாலும் செஞ்சாலும் நீ கவலை கொள்ளாதே என் செல்லமே. கள்ளிச்செடியை சுத்தி முட்களா இருக்கதான் செய்யும். அதுக்காக அதுல பூ பூக்காமலா இருக்குது? அதே போலதான் வாழ்க்கையும். வாழ்க்கையை சுத்தி பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும். அதுக்காக சிரிக்காம வாழ்க்கையை வாழாம இருக்க முடியாது தானே. உன்னை சுத்தி இருக்கக்கூடிய சில மனிதர்கள் அந்த கள்ளிச்செடியின் முட்கள் போல உன்னை குத்துபவர்களாக காயப்படுத்துறவர்களாக இருந்தாலும் கூட நீ எப்போதும் அந்த கள்ளிப்பூ போல துணிஞ்சு தைரியமாக செயல்படு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவங்களையெல்லாம் குறை சொல்லிட்டு தான் மட்டும்தான் சரின்னு நினைச்சு பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ முடியாது. நீ எப்போதும் யாரையும் குறை சொல்லாதே. உன் மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எந்த தப்பும் செய்யாத உன்னை யாராவது தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தேவையில்லாமல் அவங்கக்கிட்ட போய் வாதாடுவதையும் சண்டை போடுவதையும் நியாயப்படுத்துவதையும் நிறுத்திவிடு. அதுக்கு பதிலாக யார் உன்னை சரியாக புரிஞ்சாலும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாலும் கூட கண்டுக்காம உன் வேலையை மட்டும் பாரு. எல்லா வகையிலும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை இந்த வராகி அம்மா கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். யாரும் நம்மளை ஏமாற்ற மாட்டாங்கன்ற எண்ணம் எப்போதும் உனக்குள்ளே இருக்கட்டும் என் செல்லமே. ஆனால் அந்த எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? யார் ஏமாத்தினாலும் அதுலேருந்து என்னால் மீண்டு வந்துட முடியும், யாரையும் நான் முழுசாக நம்பிட மாட்டேன்ற எண்ணத்தோடு கலந்து இருந்தாதான் நீ கவனமாக இந்த உலகில் ஏமாந்து போகாமல் வாழ முடியும் என் செல்லமே. யார் ஏமாத்தினாலும் அதை கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு புத்தியுள்ள விவேகமுள்ள பிள்ளையாக அதிலிருந்து தப்பிச்சுக்கக்கூடிய திறமையுள்ள பிள்ளையாக நீ இரு. ஆனால் எத்தனை முறை மற்றவங்க உன்னை ஏமாத்தினாலும் நீ ஒருபோதும் யாரையும் ஏமாற்றாமல் அந்த பாவத்தை செஞ்சிடாம சரியான நல்ல பிள்ளையாக இரு. கடல் அமைதியாக இருந்ததுன்னா பார்க்குறவங்க வெளியே இருந்து பார்க்கும்போது சரி இது ஆழம் பெருசாக இருக்காது போல அமைதியாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இறங்குவாங்க. அதே போலதான் பொறுமையான மனிதனும் வெளியிலிருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அப்பாவியாகவும் பலம் இல்லாதது போலவும் தோன்றும். ஆனால் இந்த உலகத்தில் உண்மை என்னன்னா கோபத்தை யார் வேணா பற்றலாம். எல்லாருக்கும் சுலபமாக கோபம் வந்துடும். கோபப்படுவதை விட பொறுமையாக இருப்பதற்கு தான் பலம் அதிகம் தேவைன்னு நீ புரிஞ்சுக்கணும். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கியோ அந்த அளவுக்கு பலசாலியாக இருப்பாய். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் வெற்றிகளும் வந்து சேர்ந்து ரொம்ப உயர்ந்த சந்தோஷமான சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ முடியும் என் செல்லமே. வாழ்க்கையில் நீ எவ்வளவுதான் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த பாதையை மட்டும் மறக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எல்லா பறவைகளும் உயர உயர பறக்கும். ஆனால் அதுக்கு தண்ணி தாகம் எடுத்தாலும் ஏதாவது சாப்பிட இறை வேணுமென்றாலும் அது கீழே தரையை நோக்கி வந்துதானே ஆகணும். அதே போலதான் எவ்வளவுதான் மனிதன் உயர்ந்தாலும் வாழ்க்கையில் கடைக்கூடி மனிதனையும் பார்த்து இரக்கத்தோடும் எளிமையோடும் இருக்க பழகிக்கோ. எளிமையும் பொறுமையும் தான் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய சொத்துன்றதை புரிஞ்சுக்கோ. எப்போதும் யாரையாவது உனக்கு ரொம்ப பிடிக்கும்னா அவங்க கிட்ட போய் எனக்கு உன்னை பிடிக்கும்னு வார்த்தைகளால் சொல்லிக்கிட்டே இருக்காத. அதற்கு பதிலாக உன் செயலின் மூலமாக உன்னுடைய அன்பை காட்டு. இதே நேரத்தில் உனக்கு யாரையாவது பிடிக்கல, அவங்கள பார்த்தாலே எரிச்சலாக இருக்குது வெறுப்பாக இருக்குன்னா அதை செயலில் காட்டாத. அவங்க மனசை காயப்படுத்தும் விதமாக கஷ்டப்படுத்தும் விதமாக குத்தி காட்டி பேசுவதோ செயல்லையே அவர்களை காயப்படுத்துறதோ வேணாம். அதுக்கு பதிலாக எனக்கு உங்களை பிடிக்கலன்னு வார்த்தைகளில் சொல்லிவிட்டு ஒதுங்கி நின்று விடு என் செல்லமே. எப்போவுமே எந்த வகையிலையும் நீ யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது, யாருக்கும் கெடுதல் செய்யக்கூடாதுன்றதை தான் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் புன்னகையோடு இருக்கணும்னு சொல்கிறது நீ மகிழ்ச்சியாக இருக்குன்றதை வெளிப்படுத்துறதுக்காக கிடையாது. அந்த புன்னகை சில சமயங்களில் தோல்விகளிலிருந்து மீண்டு வருவதற்கு உனக்கு தைரியத்தை கொடுக்கும். அதே போல் சில சோகங்களை நீ மறந்து கடந்து வருவதற்கும் கூட அந்த புன்னகையை உனக்கு துணையாக இருக்கும் என் செல்லமே. அதனால தான் எப்போவுமே
சிரிச்ச முகமும் சந்தோஷமா இருன்னு சொல்கிறேன். சில பிரச்சனைகள் வரும்போது, சில மனிதர்கள் தப்பானவங்களா இருக்காங்க, தவறானதா பேசுகிறாங்கன்னு தெரியும் போது நீ ஒதுங்கி நிற்கிறத அவங்க வேணும்னா கோழைத்தனம்னு நினச்சிக்கட்டும். ஆனால் நீ எப்போதும் புத்திசாலி பலசாலி பிள்ளை என்பதை எல்லாருக்கும் நிச்சயமாக நான் புரிய வைப்பேன். நீ எப்போதும் சந்தோஷமாக இருக்கணும் என்